ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சப்போஸ் கிட் ஃப்ரம் அ லாஸ்ட் டஞ்சன் எபிசோட் 5 தான். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை ஒண்டி போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே நம்ம மேரி, லாய்டு, அந்த கேஃபடேரியாவோட ஓனரு அவங்க 3 பேருமே ட்ராஷை பிக் பண்ணுறதுக்காக வேற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஆனால் மேரியோட பிளானே வேற. அந்த இடத்துல ஒரு ஹோலி சவார்டு இருக்கும். அதை நம்மளால எடுக்க முடியுதா பார்க்க தான் நம்ம மேரி அங்கே போகிறான். அங்கே குப்பையெல்லாம் கலெக்ட் பண்ணும்போது அந்த இடத்துல இன்னொருத்தர் பயங்கரமா கத்துறாரு. ஏன்னா இது ஒரு மியூசியம் மாதிரி ஒரு இடம். இந்த இடத்துல ஹோலி சவுட் இருக்குல்ல, அதனாலேயே நிறைய பேர் வருவாங்க. ஹோலி சவுடுக்குன்னு ஒரு தனி ஸ்டோரி இருக்கு. இது வரைக்கும் இதை யாராலையுமே எடுக்க முடியல. யாரால இதை எடுக்க முடியும்னா எடுக்கிற அந்த பர்சன் கிட்ட அதிகமான அளவுல மேஜிக் பவர் இருக்கணும். ஹோலி சவுட் எடுக்கிற அந்த பர்சன் தான் இந்த உலகத்தையே ரூல் பண்ணுவான். ஆனா இதுலயும் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா நம்ம லாய்டு அசால்ட்டா அதை எத்துறான். மேரிக்கு ஆப்வியஸா இந்த விஷயம் தெரியும். அதனால தான் லாய்டு இங்க கொண்டு வந்திருக்கா. பக்கம் இந்த ஸ்வாட் அவங்க கொண்டு போறாங்க. அங்க இருக்கிற அந்த ஓனருக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கு மேல இந்த இடத்துக்கு யாருமே வர மாட்டாங்களே. அதுக்கப்புறம் அகாடமியோட சீனை காட்டாங்க. எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடுறாங்க. ஆனா நம்ம லாய்டுக்கு அது ஈஸியா இருக்கு. ஆளு படு வேகமாக ஓடி போறான். இன்னொரு பக்கம் நம்ம சலேனுக்கும் ரீஹோக்கும் அங்க ரொம்ப மூச்சு வாங்குது. அங்க லாய்டா அவெல்லாம் ஜாலியா இருக்கான். இப்போ தியரிக்கான கிளாஸ் தான், இதனால அவங்க ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள டீச்சர் ஒரு குண்டத்துக்கு போறாங்க. பசங்களா, இப்ப நம்ம தியரி ஸ்கிப் பண்ணிட்டு மேஜிக்கோட பிராக்டிக்கல் அதை நம்ம ஆரம்பிக்க போறோம். ஏன்னா இது வரைக்கும் ருக்கோஜோ அகாடமி கிட்ட இந்த அகாடமி தோத்து போயினே தான் இருக்கேன். அதனால காலினுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. இந்த வாட்டி எப்படியாச்சு இந்த பசங்களை வச்சு இந்த வாட்டி நம்ம தோக்கவே கூடாது அப்படின்னு அவ டிசைட் பண்றா. வெளியில வந்துட்டு மேஜிக்கை பத்தி அவ சொல்றா. மேஜிக்ல அந்த சாண்டிங்க டிரா பண்ணி ஏன்சியன் ரூனால பயன்படுத்துற அந்த மேஜிக்கு, அதுக்கப்புறமா வருது மேஜிக் ஸ்டோன்ஸ். இதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். அதை நீங்க எது மேல பயன்படுத்தணும்னா உங்க முன்னாடி ஒரு டம்மி இருக்குல்ல, மேஜிக்கல் டம்மி, இது மேல தான் நீங்க பயன்படுத்தணும். அங்க ரீஹோவும் நம்ம சலேனும் பயன்படுத்துறாங்க. அவங்க 2 பேரும் இதுல நல்லாவே பண்றாங்க. ஆனா அங்க லாய்டு ஒரு ஸ்பெல்ல போட இதனால அந்த இடமே அழிற மாதிரி போயிடும். அதனால அவங்க சொல்லிடுறாங்க, லாய்டு நீ பண்றனால மிகப்பெரிய பிரச்சனையே வர வாய்ப்பு இருக்கு. அதனால எதை பண்ணாலும் பார்த்து பண்ணு. ஆனா அத்த செகண்டே இந்த மேஜிக்கல் டம்மியை அவன் மொத்தமா முச்ச விட்டுறான். அங்க கேரளின் இதனால ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், மத்தவங்களுக்கு நம்ம ஹீரோவால அடிபட்டுரும். அதுக்கப்புறம் அங்க பிரேக் வரும். அங்க சலேனும் கேட்கிறான், கேள்விப்பட்டேன் உங்களுக்கு ஹீலிங் மேஜிக்லாம் ரொம்ப அற்புதமா வரும்னு, அதனால அதை எனக்கு டீச் பண்ண முடியுமா? ஆனா ரீஹோ நடுவுல வந்து சொல்றான், நினைக்கிற மாதிரி இல்ல, இந்த ஹீலிங் மேஜிக்லாம் இருக்குல்ல அதுல ஏகப்பட்ட ரிஸ்க் வந்து இருக்கு. நீ வெளியில இருந்து ஹீல் பண்ணா உள்ள அது ஹீல் பண்ணாம இருக்கும். அதனால அதை சர்ஜரி பண்ற மாதிரிலாம் இருக்கும். அதனால எல்லாத்தையுமே நீ பர்ஃபெக்டா பண்ற மாதிரி இருக்கும் இப்படின்னு ஏகப்பட்ட விஷயத்த சொல்றான். அதுக்குள்ள அங்க ஆலனும் வந்து சொல்றான், ஆமா அந்த பொண்ணு சொல்றது கரெக்டு தான், ரீவோ சொல்றது உண்மையான விஷயம் தான். ஏன்னா அது ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயம். அதனால இப்பத்துல இருந்தே பேசிக்கான விஷயத்த நீங்க கத்துக்கணும். லாய்டுக்கும் இதை கேட்டோன்னே ரொம்ப ஆர்வமாயிது. ஆலும் அங்க கத்தி சொல்றான், நானும் வரேன். வேற வழி இல்லாம கேரோலினும் அவங்க ஒத்துக்கிறான். சரி நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆனா நம்ம இதை பண்ண ஒரு பர்சன் வந்து நம்மளுக்கு தேவைப்படுவாங்க. அவங்களுக்கு அடிபட்டிருக்கணும். இதுக்கு ஆலனை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆலை அப்படியே தள்ளி விட்டு உடம்புல ஏகப்பட்ட காயத்தை அவங்க உருவாக்குறாங்க. ஆலன் நீ கவலையப்படாத, என்னதான் உனக்கு நிறையவே காயம் ஏற்பட்டாலும் அதுக்கு தான் நாங்க இருக்கோம்ல, டெஸ்ட் பண்ணி உங்களை ஹீல் பண்ணி விட்டுறோம். அங்க ஆலனுக்கா இன்னமும் பயமாயிது. இன்னொரு பக்கம் மேரி அங்க ஜாலியா ரிலாக்ஸ் பண்ணும்போது அங்க திடீர்னு ஒரு 2 பொண்ணுங்க வராங்க. அதுல குள்ளமா இருக்க இந்த பொண்ணோட பேரு மீனா, அந்த பெரிய பொண்ணோட பேரு ஃபிலோ. அட நீங்க ரிக்கோடோ அகாடமி அங்கிருந்து தானே வந்திருக்கீங்க? ஆமா அதேதான், நாங்க அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான். நாங்க ஒரு வேலையா வந்திருக்கோம். என்ன விஷயம்னா எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும். எங்களுக்கு இந்த பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கணும். அந்த பொண்ணையும் மேரி பார்க்க அப்படியே பின்னாடி போறான். ஏன்னா அவளுக்கு நல்லாவே தெரியும் அது ரீஹோ தானே. அவங்களும் கேக்குறாங்க, ஆமா என்ன விஷயம், என்னத்த மறைக்கிறீங்க, எனக்கு தெரியும் உங்களுக்கு அந்த பொண்ணை பத்தி தெரியும் தானே. ஆனா அதுக்குள்ள ஒரு பயங்கர இன்டென்ஸான ஒரு ப்ரெஷர் பின்னாடி ஃபீல் ஆகும். யாரோ ரொம்ப ஸ்ட்ராங்கா வர மாதிரி இருக்கும். டக்குன்னு அந்த ஃபிலோ அந்த பொண்ணு பயங்கரமா தாக்குறான். ஆனா நம்ம லாய்டுக்கு அங்க ஒண்ணுமே ஆகல. அவனோட ஷர்ட்ல இருந்து புகையா ஒண்டிதான் வருது. இன்னொரு பக்கம் லாய்டுக்கு அங்க புரியல எதுக்கு இவ தாக்குறான்னு. நல்லா பார்க்கும் போது ஒரு ஈ பறக்கும். ஐயோ என்ன மன்னிச்சிருங்க, அந்த ஈய கொள்ள போய் நான் நடுவில் வந்துட்டேனா, நான் இனிமே அப்படி பண்ண மாட்டேன். அந்த டைம்ல லாய்டும் அந்த கையில இருக்க போட்டோ பாக்குறான். அதை பார்த்தோன்னே தெரியுது, அட ரீஹோட போட்டோ உங்ககிட்ட என்ன பண்ணுது? ஏன்னா இந்த பொண்ணு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த பொண்ணு எங்களோட அகாடமியில இருக்க பொண்ணுதான். அங்க இதை பத்தி தெரிஞ்சோடனே நம்ம லாய்டுக்கு ஒரு டிசைப்பிளா இருக்கேன் அப்படின்னு அவ சொல்றான். இவன் நான் முதுகு கூட தேய்ச்சி விடுறேன், நான் இங்கே தங்கலாமா? அட இருங்க, இந்த வீடு ஒன்றும் எந்த இல்ல, நானே மேரி கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் நான் இங்க இருக்கேன். நீங்க அவங்க கிட்ட கேட்கற மாதிரி இருக்கும். நான் மேரி கிட்ட கேட்கும் போது அவங்க அப்படியே தொத்தி விட்டுறாங்க, மரியாதையா ஓடி போயிடுங்கன்னு. இதுக்கப்புறம் மேரி உள்ள இருக்கும் போது நம்ம ஆளு வைத்திய பூச்சின்னு இருக்கான். கேட்கும் போதா தெரியுது, எனக்கு தெரிஞ்சு என்னோட போன்ஸ்ல 1-2 ஒஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ அப்போனா இது பெரிய பிரச்சனையாச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, வெறும் ஒரு 3 ஹவருக்கு அப்படியே விட்டா ஹீல் ஆயிடும். அட நான் மந்தே போயிட்டேன், இவன் ஒன்றும் சாதாரணமான பையனே இல்லை. அதனால நான் எதுக்கு எப்பயும் போல ரொம்ப ஷாக் ஆகி கவலைப்படுறேன். வேலையை பார்க்குறேன், அவன் போயிடறான்.
போயிடுறான். இன்னொரு பக்கம் ஆல்கா அங்க வரான். எனக்கு நல்லாவே தெரியும் காலையில நீ ஹோலி சோட எடுக்க லாய்டு கூட தனியா போனியாமே, அந்த இடத்துல தனியா ஜாலியா என்ஜாய் பண்ணீங்களோ? ஆமா அதேதான் அப்படின்னு நான் வாய் விட அந்த இடத்துல திடீர்னு ஒரு மேஜிக்காவை பயன்படுத்துறான் நம்ம மேரி. இதனால ஒரு பட்டாம்பூச்சா மாறிடுறான். அட ஆல்கா நீங்க எப்போ வந்தீங்க? மேரிய காணோம். மேரி அங்க பட்டாம்பூச்சா பறக்கிறான். ஆப்வியஸா இவங்க 2 பேருமே ஜாலியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆளுக்கு அப்படி பண்ணிருக்காளே. இதுக்கப்புறம் அங்க நைட் ஆயிடும். அங்க திரும்பவும் பழையபடி ஆயிடுறா. ஆனா இதுலயே என்ன ஒரு கொடுமையான விஷயம்னா நம்ம லாய்டு அப்படியே எல்லாத்தையுமே பாத்துறான். அங்க என்ன சொல்றதுன்னு அவனுக்கு தெரியல. இதனால ஆளு கம்முன்னு போயிடறான். இன்னொரு பக்கம் மேரியா அங்க அழுவாத குறையில அப்படியே நான் மொத்தமா பாத்துட்டானு. நெக்ஸ்ட் சீன்ல அடுத்த நாள் ஆகுது. அங்க மேட்ச் நடக்கும் போது அங்க கேரோலினும் ஒரு விஷயத்த சொல்றாங்க. ரிகோஜோ அகாடமியோட ஹெட் அவங்க இங்க வந்திருக்காங்க. மீனா பிலோ இவங்களும் இங்க இருக்காங்க. இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்கன்னா ரீஹோவை திரும்ப அவங்க அகாடமிக்கே கொண்டு போகணும் தானே. இதுல மிரட்டிட்டு வர போறாங்க. அந்த இடத்துல நீ வரலன்னா அவ்வளவுதான், நெருக்கமா இருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் பறிச்சிருவேன்னு. அதனால பாவம் ரீஹோக்கு என்ன பண்ணும் தெரியல. ரீஹோ ஒரு மாதிரி சேடா தான் இருக்கா. அந்த இடத்துல லாய்டும் இந்த விஷயத்த நோட் பண்ணிக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல சாப்பிடும் போதும் நம்ம மேரி கிட்ட அந்த விஷயத்த அவன் கேட்கலாமா அப்படின்னு யோசிக்கிறான். இன்னொரு சைடு அங்க மேரிக்கா என்ன சொல்றதுன்னு தெரியல. மேரி கிட்ட அவன் டைரக்டா கேட்டுறான். மேரி ஒரு பொண்ணு ரொம்ப சோகமா இருக்கா, அவளை நான் உற்சாகமாக்கணும், அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி உங்களுக்கு தெரியுமா? இதை கேட்கும் போது மேரி தான் ரொம்ப சோகமா இருக்கா, அதுக்காக தான் நம்ம லாய்டு இதெல்லாம் பண்றான் அப்படின்னு அவ யோசிக்கிறா. அதுக்கு நீ என்ன பண்ணலானா அவளை டீக்கு இன்வைட் பண்ண, இல்லைன்னா நீ அவ கூட டேட்டுக்கு நீ போகலாம். அட லாய்டு நீ உண்மையிலேயே வேற லெவலு, எனக்காக எவ்வளவு விஷயத்த நீ பண்ண போறியா? மேரி உண்மையிலேயே நன்றி, இந்த விஷயத்த நான் மறக்க மாட்டேன், நான் அதே மாதிரியே பண்றேன். நான் ரீஹோ கூட டேட்டுக்கு போலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இது கேட்கற அவளோட மூஞ்சே மாறிது. அப்போ எனக்கு இல்லையா இது? இதுக்கப்புறம் நம்ம ரீஹோவை கட்டுறாங்க. அவ ரொம்ப சோகமா உட்காந்து இருக்கா. அவளுக்கு என்ன பண்ணணும் தெரியல. அங்க செலேனும் வந்து இம்ப்ரெஸ் பண்ணலாம் ட்ரை பண்றா போட்டோ வச்சலாம். ஆனா அதுவும் வேலைக்கு ஆகல. ஆலனும் வரான். ஆனா அடி வாங்குறதுதான் மிச்சம். அங்க லாய்டும் வந்து டேட்டுக்கு போலாம் அப்படின்னு கேட்க, இதனால அங்க 2 பேருமே ஆச்சரியமா வராங்க. முக்கியமா நம்ம செலேன் தான். நெக்ஸ்ட் சீன்ல டேட்ல இருக்கும் போது அவ வந்து ஒரு மாதிரி வெக்கப்பட்டுக்கினே இருக்கான். ஆமா என்ன ஆச்சு? இந்த டோனட் வந்து உங்களுக்கு பிடிக்கலையா? இது என்ன பிடிக்காதா உங்களுக்கு? இல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல, நான் உண்மையிலேயே எதுக்காக இங்க வர சொன்னா ஒரு விஷயத்த பத்தி நான் உங்ககிட்ட கேட்கணும். என்ன ஆச்சு? எதுக்காக ஒரு மாதிரி டவுனா ஒரு மாதிரி சோகமா நீங்க இருக்கீங்க? அங்க ரீஹோவும் இப்பதான் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். உண்மையை சொன்னா நான் வளர்ந்தது ஒரு ஆர்ஃபனேஜ்ல தான். அங்கதான் ரோல், அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த பொண்ணையும் நான் மீட் பண்ணேன். அந்த ரோல் அந்த பொண்ணு தான் எனக்கு மேஜிக்கை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு எனக்கு சொல்லியே தந்தா. ஆனா ஒரு நாள் ஒரு மித்தல் ஹேண்ட் அவ கொண்டு வந்தா. நானும் ரொம்ப சந்தோஷமான, அதோ எனக்காக தான் அவ எவ்வளவு விஷயத்த பண்றான்னு. அப்புறம் தான் தெரிஞ்சது அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. ஹேண்ட் மூலமா என்னோட மேஜிக் வந்து இன்னமும் அதிகரிக்கும். ஆனா ஒரு விஷயம் இருக்கு, இந்த ஹேண்டை வச்சு நான் அந்த ஹோலி சோட எடுத்து கொடுக்கணுமா. அதாவது ஹோலி சோட அவ்வளவு சீக்கிரத்துல யாராலையுமே எடுக்க முடியாது. சோ இதை வச்சு அவ பண்ண சொன்னா. ஆனா உண்மையிலேயே இந்த ஹேண்டால நிறையவே பிரச்சனைனால வந்திருக்கு. நான் இதை யாரு தொடுறாங்களோ அவங்களோட மேஜிக் எனர்ஜியை மொத்தமா இதை அப்சர்வ் பண்ணிக்கும். ஈவன் இப்போ கூட என்னோட மொத்த மேஜிக் எனர்ஜியும் இது கொஞ்சம் கொஞ்சமா அப்சர்வ் பண்ணிருக்கேன். அதனால தான் என் தலையில இந்த ஹேண்டை கட்டி விட்டு அவ போயிட்டா. இது கேட்கும் போது லாய்டும் அப்படியே தொட்டுக்குன்னு சொல்றான். நீங்க கவலைப்படாதீங்க, அதான் நான் இருக்கல. அட லாய்ட் நீ இதை தொடக்கூடாது. அந்த இடத்துல சாலினும் வரா. ஏய் நீ அநியாயமா என்னை ஏமாத்திட்ட, இந்த மாதிரி விஷயம்லாம் உனக்கு ஆச்சு, அதாவது எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க அதெல்லாம் நீ சொல்லவே இல்லை என்கிட்ட. நீ எதை பத்தியும் கவலையே பட வேணாம். இதுக்கப்புறம் ஒரு மேட்ச் வந்து நடக்க போகுது, அதுல நம்ம காட்டலாம் அதாவது நம்மளால என்ன பண்ண முடியும்னு. இதுக்கப்புறம் அவங்க டோர்னமெண்ட் ஆரம்பிக்க போது அந்த இடத்துல மிக்கோனா அப்படின்னு ஒரு பொண்ணு வரா. அவ டைரக்டா நம்ம ஹீரோ கிட்ட தான் வரா. நான் இவன் கிட்ட தான் சண்டை போடணும்னு. ஏன் தெரியல நம்ம லாய்டு மேல அவ ரொம்ப கோபப்படுறா. ஆனா அங்க இருக்கிற ஆளுங்க தடுக்கிறாங்க. ஏன்னா சண்டையில ஃபர்ஸ்ட் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும். அங்க மிக்கோனாக்கும் நம்ம ஃபிலோக்கும் தான் அங்க சண்டை இருப்பது. அங்க சண்டையும் ஆரம்பிக்குது. மிக்கோனா ஒரு பயங்கரமான அட்டாக் பண்ணலான்னு ஓடி வரா. ஆனா ஃபிலோ வெறும் ஒரு மேஜிக் ஸ்பெல்ல தான் போடுறான். அதுக்கே அவ அப்படியே காலி. அங்க லாய்டு ஹெல்ப் பண்ணலான்னு போனாலும் ஹேய் மரியாதையா போயிடு, என்ன நீ எந்த அளவுக்கு கீழே பாக்குறேன்னு இதுல எனக்கு தெரியுது. உன்னை பத்தி எனக்கு தெரியும், நீயும் அந்த மாதிரி மத்தவங்களோட ஹெல்ப் இல்லாம உன்னால எதுவுமே பண்ண முடியாது. இது வரைக்கும் நம்ம ஹீரோவும் மத்தவங்களோட ஹெல்ப்பால தான் எவ்வளவு தூரம் வந்திருப்பான். எல்லாம் யோசிக்கும் போது ஒரு வகையில அவ சொன்னது உண்மைதான் அப்படின்னு நினைச்சு அவன் கஷ்டப்படுறான். நெக்ஸ்ட் சீன்ல மிக்கோனா மேரியோட வீட்டுக்கு வரா. ஏன் தெரியல நம்ம மேரினா நம்ம மிக்கோனாக்கு அவ்வளோ பிடிக்கும். வெறுமா பிடிக்குமான்னு கேட்டா அப்படி இல்ல, இவங்க அந்த மாதிரி. அட நீ ரொம்ப நாள் கழிச்சு இங்க வர. ஏன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்ம அடிக்கடி மீட் பண்ணுவோம். இப்பெல்லாம் உனக்கு காயம் ஏற்பட்டுன்னு இருக்கும். இப்போ உனக்கு அவளைக்கும் அடிப்படலன்னு நினைக்கிறேன். நீ இங்கேயே வெயிட் பண்ணு, காஃபியை நான் உனக்கு கொண்டு வந்து தரேன். இப்படி எல்லாம் சொல்லும் போது ஏன் தெரியல நம்ம மேரி அவளோட கண்ணுக்கு ரொம்ப அழகா தெரியறா. அங்க இந்த பொண்ணும் பிளஷ் ஆகுறா மிக்கோனாவும். இதுலயே நம்மளுக்கு தெரியுது இவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு. அங்க காஃபியை குடிக்கும் போதே மேரியும் சொல்றான், உனக்கும் இந்த காஃபி என்ன மாதிரியே ரொம்ப பிடிக்கும்ல. ஆமா என்ன ஆச்சு? உன்னோட முகம் எதுக்கு இந்த அளவுக்கு செவந்து போயிருக்கு? ஃபீவரா இருக்கு. ஆனா உன்னை பார்க்கும் போது ஃபீவர் இருக்கிற மாதிரி எதுவும் தெரியலையே. இப்படி இவங்க யோசிக்கும் போது அந்த இடத்துல நம்ம லாய்டு வரான். லாய்டை பார்த்து அவ இன்னமும் ஆச்சரியமா வரான்.
லாய்டும் கேட்குறான், ஆமா மிக்கோனா செம்பாய் நீங்க வந்து இங்க என்ன பண்றீங்க? அங்க மேரிக்கும் அவ்வளோ சந்தோஷம். லாய்டும் அவங்க சொல்றான், வாங்க உங்களுக்காக டின்னரை நான் ரெடி பண்றேன். இப்படி இவங்க ஒன்னா இருக்கிறத பார்க்கும்போது ஏன் தெரியல அவளுக்கு இன்னமும் சோகமா இருக்கு. அதனால தாங்கிக்க முடியாம அவ ஓடி போயிடறான். நெக்ஸ்ட் இல்ல 2 அகாடமிக் இடையில மேட்ச் வந்து ஆரம்பிக்க போகுது. முக்கியமா சலின், ரீஹோ அந்த ரோலு இன்னமும் ஒரு 2 பேரு. நம்ம ரீஹோக்கு என்னன்னா எப்படியாச்சும் இவங்களை தோக்கடிக்கணும். அந்த ரோல் இருக்காங்களே அவங்க தப்பான இன்டென்ஷனோட தான் இந்த மேட்சுக்கு வந்திருக்காங்க. அதே மாதிரி ரீஹோ அவளோட பழைய ஆர்ஃபனேஜ் பசங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுறான். அங்க இப்படி இவங்க சண்டை போட்டு இருப்பாங்களா, அங்க ரிவார்டு அவங்க அனௌன்ஸ் பண்றாங்க. இந்த மேட்சோட ரிவார்டு என்னன்னு தெரியுமா? அதுதான் இந்த ஹோலி ஸ்வார்டு அப்படின்னு அவங்க சொல்ல நம்ம ரீஹோவும் ரோலும் 2 பேருமே ரொம்ப ஆச்சரியமா வராங்க. ஏன்னா இதை தான் அந்த ரோலு தேர்ந்தா, ஏன்னா இந்த ஹோலி சோட வச்சு ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு அவ பிளான் பண்ணா. இன்னொரு பக்கம் நம்ம மிக்கனாவை காட்டுறாங்க. அவ கஷ்டப்பட்டு ஒரு சைடு அழுதுன்னு இருக்கா. யோசிக்கல எதுக்காக அவன் வந்து அவ கூட இருக்கணும். அங்க இப்படி வாழும் போது அங்க ஷோமா வரான். ஆமா என்ன ஆச்சு? இந்த மாநிலத்துல இங்க இருக்காதீங்க, வேற எங்கேயாச்சும் போறது நல்ல விஷயமா இருக்கும். ஆனா உங்களை பார்க்கும் போது கஷ்டத்துல இருக்க மாதிரி இருக்கு. என்ன பிரச்சனை என்கிட்ட நீங்க சொல்லலாம், அதனால உங்களோட பாரமே குறைஞ்சு போகலாம். என்ன ஆச்சுன்னா ஒருத்தங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா அவங்கள இன்னொருத்தன் திருட்டான் எப்படின்னு இவங்க சொல்ல இங்கே இந்த எபிசோட முடியுது. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த பொண்ணு அந்த மாதிரி பொண்ணு, அதனால தான் இப்படியெல்லாம் இவ சொல்லிருக்கா. அது போக இப்பத்துலேருந்தே கெஸ் பண்ண ஆரம்பிங்க, வில்லன் யாரு தானே. வில்லன் யாருன்னு தெரியாது, வில்லனை நீங்க தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு எபிசோட்ல. ஏன்னா இந்த அனிமையை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் அந்த ஹோலிஸோட எடுத்துட்டாலே போதும் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு மீனிங் தான். அதனால பார்க்கலாம் அந்த ஹோலிஸோடால என்னென்ன பிரச்சனை வரப்போதோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு மறக்காம லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் ஒரு எபிசோட உங்களை தேடி வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.